வணக்க மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், இப்போ இருக்கிற ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10,000 15,000 ஒரு ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது ப்ராஃபிட் வர அளவுக்கு ப்ராஃபிட் வந்த உடனே அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துடுறது தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர். ஒரு கொஞ்ச நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம், ஒரு 15 நாள், இல்லை ஒரு 4 நாள், ஒரு 5 நாள், ஓகேவா, இந்த மாதிரி உடனே வந்துடுறவங்க பேர் தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு அளவு தான் ப்ராஃபிட் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வெளியே வந்துடுவாங்க. இவங்க தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதியிருக்க மாதிரி தான், த ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் அ மேன் கைண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் எடுக்கிறீங்க, ஓகேவா, ஒரு சின்னதாக ஒரு அப்ரோச் எடுத்தாலும் அது பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இதை தான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, எப்படி அப்படின்னு முதல்ல பார்க்கணும். பல வகையில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அவங்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 6 விஷயம் மட்டும் நாங்கள் சொல்கிறேன். இதை தாண்டி நிறையா இருக்குது. இந்த 6 விஷயத்தை மட்டும் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. அனாலிசிஸ் எவ்ரி ஸ்டாக், ஓகேவா, அப்படிங்கிறவங்க அந்த அனாலிசிஸ் எவ்ரி ஸ்டாக் சில பேர் அந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி நிஃப்டி எடுத்துப்பாங்க, இல்லைனா எல்லாம் எந்த இது வேணால் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஒரு 20 ஸ்டாக்கோ ஒரு 30 ஸ்டாக்கோ அவங்க மைண்டில் ஏற்றி வச்சுருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாக்கு எப்போ பிரேக் அவுட் நடக்குது, எப்போ வந்து ப்ராஃபிட் எடுக்குது, எப்போ திருப்பி ரிவர்சல் ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக பிளான் பண்ணுவாங்க. சிம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த சிடிஎஸ்எல் எடுத்துக்கோங்களேன். இப்போ இதை வந்து ஒருத்தவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது வேணாம் இப்போதைக்கு இந்த இதான் சிடிஎஸ்எலோட ஒன் டே சார்ட், ஓகேவா. இதை வந்து இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆஸ் அ ட்ரேடராக அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சில ஸ்டாக் மட்டும் தான் சூஸ் பண்ணுவார். இது அனாலிசிஸ் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இதோட கேலண்டர் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, தைரியமாக இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா நல்லபடியாக ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக், ஓகேவா, சடனாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஓகே, ஆனால் அதால் ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை கொடுக்க முடியல. இதையும் அவர் அனலைஸ் பண்ணுவார். ஸோ என்ன தான் நடந்தாலும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய லாஸ் வராதுங்கிறத முடிவு பண்ணிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் பிளான் பண்ணுவார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டோட இந்த இதோட என்ட்ரி வந்து இங்கே போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ வாட் ஹீ வில் டூ, அவர் இந்த இடத்தையே ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துப்பார். ஓகே, அவர் இந்த இடத்தையே கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இங்கேயே சில பேர் என்ட்ரி எடுப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துட்டு வச்சுருப்பாங்க. இதிலேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு அப்படின்னாலே அவங்க வெளில வர வாய்ப்பு இருக்குது. சில பேர் இங்கேயும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி, ஓகேவா. இந்த மாதிரி இந்த அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தில் இருக்கவங்க. சில பேர் இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல வந்திருக்கு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, திருப்பியும் பாருங்கள் பல நாளுக்கு அப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை கட் பண்ணி கொஞ்சம் மேலே போட்டும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஓகே, அதே பிளானை தான் சில பேர் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்துருக்கலாம், மேபி இப்போ மார்க்கெட்டோட டைமிங் வந்து கொஞ்சம் ரிவர்சலில் இருக்கிறதுனால மார்க்கெட் மேபி இந்த ஸ்டாக் கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் இந்த ஸ்டாக் இன்னும் இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய இறக்கத்திலேருந்து ஒரு ஏற்றத்தை தான் திருப்பியும் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஏற்றத்தை எப்படி பார்க்கணும்னா, இந்த ஏற்றத்தை இந்த ஏற்றமாக தான் நீங்கள் பார்க்கணும், புரியுதா. ஸோ அது பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இறக்கமாக தெரியலாம். பட் இதிலேருந்து பாருங்கள், இந்த மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றம், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த ஹையையும் கிராஸ் பண்ணிருச்சு இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக இந்த இடத்துல அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. மேபி நஷ்டமாகணும் அப்படின்னா மேபி இந்த இடத்தையோ இல்லை இந்த இடத்தையோ அவங்களோட ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரேடர்ஸ். ஓகே,
நீ மாதம் 10,000 போடுறதுக்கு பதிலாக அவங்க அந்த 10,000 சேர்த்து வச்சு ஒரு லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாயோ சேர்த்து ஒரே டைமில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் ஃபஸ்ட் ப்ளேஸ். ஓகே, ரெண்டாவது பிலீவ் இன் நிஃப்டி 50 ஸ்டாக். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த ஈக்விட்டி இதில் என்எஸ்சியில் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி 50 ஸ்டாக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிஃப்டியோட டாப் 50 ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த 50 ஸ்டாக்கை மட்டும்தான் பிலீவ் பண்ணுவாங்க, வேறு எந்த ஸ்டாக்குக்குமே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஓகேவா, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸோ எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் போகாது, மிகப்பெரிய இறக்கத்துக்கும் போகாது. ஸோ ரிஸ்க்குங்கிறது இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் ரொம்ப சேஃப். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சேஃப். இப்போ உங்களுக்கு இன்ஃபோசிஸ் பற்றி தெரியும், அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஓகேவா, இப்போ அதோட இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சார்ட் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள், நம்ம இதிலே பார்ப்போமே இன்ஃபோசிஸை பற்றி. இன்ஃபோசிஸ் இந்த இருக்கு பாருங்கள், இன்ஃபோசிஸ் இப்போ நம்ம எடுத்தாச்சு. இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே ஓகே தான். பாருங்க ஒரு நிமிஷம், இன்ஃபிஒய் ஓகே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஃபோசிஸோடதை பார்ப்போமே. நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மார்க்கெட். இது வந்து ஒரு நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்கு தான். இது பாருங்கள், நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. என்ன தான் இந்த மார்க்கெட் விழுந்தாலும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் உள்ளது விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் வெயிட் பண்ணுறது, 2 மாதம் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரியான பிளானில் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இந்த இடத்த ஒரு சப்போர்ட்டை அவங்க வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க என்ட்ரி எடுத்து இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. இங்கே எடுத்து இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இங்கே பை பண்ணி இங்கேயே ப்ராஃபிட், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் புக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நிஃப்டி 50யை வந்து நம்புறவங்க எக்கச்சக்க பேர், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சடனாக அந்த ஸ்டாக்கோட ரேட்டு எங்கேயோ ஏறும், கையில் பிடிக்க முடியாத லெவலில் ஏறும். ஓகே, அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் தான் மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் எதை சொல்லலாம், இதை பாருங்கள், இது டாட்டா டெலி சர்வீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்கை பற்றி பாருங்களேன். இதுதான் மல்டி பேக்கர் ஸ்டாக். நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட நவம்பரில் 40 ரூபா 45 ரூபா இருந்த ஸ்டாக், ஓகேவா, எத்தனை நாளாக இருக்குது, நவம்பர் டிசம்பர், கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 189 ரூபானா எத்தனை மடங்கு பாருங்கள். 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அதோட ரேட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபா வந்திருக்கும். புரியுதா? இதுதான் மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் மட்டும்தான் இருக்கும், சரியான ஒரு ஏற்றம் கொடுக்கும். இந்த மாதிரி ஏற்றத்தை நீங்கள் வேறு எந்த ஸ்டாக்லையும் பார்க்க முடியாது, இந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி ஒரு ஏற்றம். ஓகே சார், அப்போ இது வந்து இந்த ஸ்டாக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, இதில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது. என்னென்னா, மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் எல்லாமே அப்பர் சர்க்யூட்டில் லாக் ஆகிட்டே இருக்குது, உங்களால் வாங்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஏற்றத்தில் இருக்க ஸ்டாக்கை யாரும் விற்கவே மாட்டாங்க. ஸோ உங்களால் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். பாயிண்ட் 1, இந்த ஸ்டாக் எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்லி மல்டி பேக்கர் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கணும்னா, இந்த ட்ரெடண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக்கை காமிக்கிறேன். இதுவும் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செப்டம்பரில் 20 ரூபாயில் அந்த ஸ்டாக் இப்போ கிட்டத்தட்ட 60 ரூபாயை தொட்டிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, இது இங்கேருந்து ஒரு ஏற்றம், திருப்பி இங்கேருந்து ஒரு ஏற்றம். ஓகேவா, மல்டி பேக்கர் ஸ்டாக். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம பை பண்ண போகிறோம், இது ஒரு மல்டி பேக்கர் தான் அப்படிங்கிறவங்க பாருங்கள், நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல அப்படியே கன்சாலிடேட் ஆகி நிற்கிது பார்த்தீங்களா, ஒரு மாதம். இந்த மாதிரி மாதத்தில் தாங்க நீங்கள் வாங்கி மல்டி பேக் பண்ணணும். இப்போ அதே சான்ஸ் திருப்பியும் கிடச்சிருக்கு. எதனாலனா பாருங்கள், திருப்பியும் அதில் ஹையிலேயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இங்கேயே சுற்றிக்கிட்டு திருப்பியும் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்கை பிக் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகே, இப்போ நான் இந்த டாட்டாலேயே நான் வாங்கணுங்க அப்படிங்கிறவங்க ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த டாட்டா இன்னும் கொஞ்சம் நாளில் ரிவர்சல் கொடுக்கும். ரிவர்சல் கொடுத்து இந்த 160லேருந்து 190க்குள்ளே 200க்குள்ளேயே சுற்றும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய பீக் கொடுக்கும். நீங்கள் இப்போ இது 190 இருக்கா, இந்த டைம்லேயே நான் வாங்கணும்னு வாங்கினீங்கன்னா மேபி அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்கையும் பிக் பண்ணி வாங்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்
ட்ரெண்ட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, அந்த ட்ரெண்ட் ஸ்டாக்குங்கிறது எதை பற்றி சொல்லுவாங்கன்னா, ஒரு டைமில் பார்த்தோம்னா ஐடி செக்டார்லாம் பூமில் இருக்குங்க. ஒரு டைமில் பார்த்தோம்னா பேங்க் செக்டார்லாம் பூமில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் என்ன தான் நிஃப்டி வந்து 1.5 கிட்ட நம்ம நெகட்டிவில் இருந்தாலுமே, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டாடா டெலி சர்வீஸ் இதெல்லாமே ஐடி ஸ்டாக் இல்லையா? இது எல்லாமே ஒரு பூமில் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக இது எல்லாமே ஒரு பூமில் இருக்க ஸ்டாக்காக இருந்துகிட்ருக்கு, அந்த நிஃப்டி, ஐடி செக்டார். ஸோ இந்த மாதிரி பூமில் இருக்க டைமில் அந்த மாதிரி ஸ்டாக்குகளை பிக் பண்ணி வாங்குறது. இப்போ வந்து நமக்கு ஐடி செக்டார் பூமில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வாங்கி ஒரு 5 டேஸ்லையோ 10 டேஸ்லேயோ விற்றுருவாங்க. இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் பேங்க் செக்டார் பூம் ஆகும். அப்போ பேங்க்கில் வாங்குவாங்க, எஸ்பிஐ அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸும் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இது தாங்க மோஸ்ட்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக். அது என்ன சார் 52 வீக் ஹைனா? ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட்டையும் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மணி கண்ட்ரோலுங்கிற வெப்சைட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெப்சைட்டில் அந்த மார்க்கெட்டுங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 52 வீக் ஹைன்னு ஒரு காலம் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரு நிமிஷம். 52 வீக் ஹையை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த 52 வீக் ஹைங்கிறது என்னென்னா, ஒரு 52 வாரமாகவே ஒரு ஸ்டாக் ஒரு ஏற்றத்திலேயே இருக்குது, அவ்வளோ பெரிய இறக்கம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்ப்பாங்க. 52 வாரமாக பார்த்தோம்னா அந்த ஸ்டாக்கை ஏற்றத்தில் போய் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்க அந்த 52 இருக்கிற ஒரு ஸ்டாக். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிகேஎம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் தான் இருந்துகிட்ருக்கு இந்த ஸ்டாக். இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம். நம்ம போய் இதை போய் பிகேஎம் இண்டஸ்ட்ரியை நம்ம இதிலேயே பார்ப்போம், ஜெரோதாலேயே பார்ப்போம். பிகேஎம் இது இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, பிகேஎம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஏற்றத்திலேயே தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் டெய்லி லாக் ஆகிட்டு இருக்கு, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் அவங்க பிக் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இது வந்து 52 வாரம் வந்து ஹையிலே இருக்குது, இன்னும் ஒரு 10 வாரம் கூட ஹையிலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு 10 வாரத்துக்கு அப்புறம் விற்றுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த 52 வீக் ஹையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த பிகேஎம்மில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஃப்ளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதில் எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லை. ஏன்னா இது ஏற்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஒன்று, ரெண்டாவது அதோட ஆல்ரெடி இருக்க ஹையையும் உடச்சிட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்கள் 52 வீக்கில் இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், எதில் போய் பை பண்ணலாம், எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும். இதுலேயுமே நீங்கள் பிரித்து பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். இப்போ ஒரு 20,000 நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 10,000 இதை மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் பிளான் பண்ணி பண்ணணும். இன்னொரு 10,000 இன்னொரு ஸ்டாக்கில் பிளான் பண்ணணும். ஸோ அது மேபி அது நமக்கு நஷ்டம் வந்தாலும் இது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஒன் திங். நெக்ஸ்ட்டுப்பா, பிரேக் அவுட் ஸ்டாக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு இண்டிகேட்டர், ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர். அதில் எப்போ பிரேக் அவுட் சிக்னல் கொடுக்குதோ அப்போ வந்து பை பண்ணுவாங்க. சிம்பிளாக இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் எடுக்கலாம். இதை நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பிவோட், திருப்பி உங்களுக்கு போட்டு காமிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர்ஸில் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த ஸ்டாக் அது என்ன சொல்லும்னா, இந்த மாதிரி இந்த R1, R2, R3, R4, R5 இருக்கா, S1, S2, S4, S5 இருக்கா, இதில் என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த R4 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை உடச்சிட்டு ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அது இன்னும் கொஞ்சம் பூம் ஆகி மேலே போக போகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி இந்த S4 வந்து உடச்சிட்டு கீழே போகுதுன்னா இந்த ஸ்டாக் இந்த ஷேர் வந்து கீழே விழ போகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டே கேலண்டரில் பாருங்கள், இது R4 உடச்சிருச்சு. ஸோ இது அதிக சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ்னால், இது வந்து உடச்சிட்டு மேலே போக போகுது அப்படிங்கிறது இதில் அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே பார்க்கலாம். 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 1 ஹவர் கேண்டில் இப்போ வந்து R2, R3 கிட்டே இருக்குது. ஸோ இது இங்கேயும் R4ஐயும் உடச்சிச்சின்னா இது இன்னும் பயங்கரமாக பூம் ஆகும் அப்படிங்கிறது இதுதான் இந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட்டை பார்ப்பாங்க. ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒரு பிரேக் அவுட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க.
இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், எந்த இண்டிகேட்டர் பெஸ்ட்டு, 52 வீக் ஹையில் எதெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், மல்டி பேக்கரில் எப்படியெல்லாம் சூஸ் பண்ணுங்கிறதையும் நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். அதை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேரை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.